நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா பக்கத்து வீட்டுக்காரரின் காரை கல்லால் உடைத்து சேதப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வழக்கு பதிவின் பின்னணி என்ன? ஓய்வு பெற்ற ஆசிரியரின் காரை சேதப்படுத்திய வழக்கில் நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னணி என்ன? தமிழில் நகைச்சுவை நடிகராகவும் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நகைச்சுவை மற்றும் ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாகவும் இருப்பவர் நடிகர் தாடி பாலாஜி. இவருக்கு நித்யா என்ற மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர். பாலாஜிக்கும் அவரது மனைவி நித்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2017ஆம் ஆண்டு விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தனர். அதன் பிறகும் ஒருவரை ஒருவர் குறை கூறி வசைபாடியதோடு ஒருவர் மீது ஒருவர் போலீசில் புகாரும் கொடுத்தனர். பிக் பாஸ் சீசன் 2வில் பாலாஜி நித்யா இருவரும் பங்கேற்றனர். பாலாஜி தம்பி, இது கொஞ்சம் புடிங்க. தம்பியா வேலை வேணும் அப்படின்னு கேட்டாரு. சரி வாழ்க்கை கொடுப்போமேன்னு கொடுத்தேன். மடிச்சு வச்சுட்டு போய் அக்காவுக்கு சூடா பால் கொண்டு வரீங்களா? தம்பி சூடே இல்ல தம்பி, மாசம் சம்பளம் கிடைக்காது தம்பி. பார்த்து நான் எதுவுமே பண்ண கூடாது அப்படின்னா நான் எதுக்கு இந்த வீட்டுள்ள இருக்கும்? அங்கு சென்றாலாவது ஒன்று சேர்வார்கள் என்று எண்ணிய நிலையில் இவர்களுக்குள் மீண்டும் பெரிய பிரச்சனை உருவானது. அதைத் தொடர்ந்து இருவரும் பிரிந்து தனித்தனியே வாழ்ந்து வருகின்றனர். நித்யா சென்னை மாதவரம் சாஸ்திரி நகர் எக்ஸ்டென்ஷன் 2வது குறுக்கு சாலை பகுதியில் வசித்து வருகிறார். இவருக்கும் இவரது எதிர் வீட்டில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் கோபமடைந்த நித்யா நள்ளிரவில் எதிர் வீட்டு உரிமையாளரின் காரை கற்களால் தாக்கி சேதப்படுத்தியுள்ளார். தனது கார் சேதமாகி இருந்ததை காலையில் எழுந்து பார்த்த உரிமையாளர் கடும் அதிர்ச்சி அடைந்து தனது வீட்டின் வாசலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்போது நித்யா கூரிய கல்லை கொண்டு அவரது கார் அருகே சென்றதும் காரில் கீறல் போட்டதும் மேலும் கார் கண்ணாடியை அடித்து உடைத்ததும் சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. சிசிடிவி ஆதாரத்துடன் மாதவரம் காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுக்க நித்யாவை போலீசார் கைது செய்தனர். நித்யா மீது அடுத்தவர் சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்துதல் பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுதலையும் செய்தனர்.